பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு அழகான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுவோம். ஆதி ஆகமம் தொடக்க நூலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த மனிதர் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார். கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு அவர் மௌனமாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வேலைக்காரர் இதை கண்டு வாயடைத்து போய் தமது பயணத்திற்கு ஆண்டவர் வெற்றியளித்தாரா இல்லையா என்று அறியும்படி அவரை பார்த்து கொண்டிருந்தார் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த காரியத்தை நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய வார்த்தையின்படி ஈசாக்கிற்கு பெண் தேடி போன எலியேசர் அந்த வீட்டின் வேலையாளாக இருக்கிறார். அந்த மனுஷருக்கு இப்பொழுது ஒரு நன்மை நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய காரியங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மனுஷன் பாருங்கள், தன் இருதயத்தை நினைத்த ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் எனக்கு என் இருதயத்தை நினைக்கிறபடி ஒரு பெண்ணை காண பண்ணினால் அந்த பெண்ணையே நான் செலக்ட் பண்ணி நான் ஈசாக்கிற்கு நான் பெண்ணாய் கொண்டு போவேன் என்று சொல்லி முடிவெடுத்து நிற்கின்ற பொழுது அவர் மனதில் எதையெல்லாம் நினைத்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மனதில் நினைத்த காரியம் பாருங்களேன், ஒரு பெண் வர வேண்டும். எந்த பெண் நான் தண்ணீர் கேட்கின்ற பொழுது எனக்கும் தண்ணீர் கொடுத்து என் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறாளோ அந்த பெண்ணை என்று அவர் மனதில் நினைக்கிறார். பாருங்களேன், அந்த நினைவுகள் நடந்து கொண்டிருக்கிறதை கண்டு ஒரு ஆச்சரியப்படுகிறார். ஒரு வார்த்தை ரொம்ப அழகை சொல்லுகிறது, கர்த்தர் தான் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லை என்று அறியும் பொருட்டு அவர் மௌனமாய் இருந்தார். இந்த வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை இல்லைங்க. மனுஷன் மௌனமாய் இருந்து அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய மௌனம் காக்கப்பட தேவன் விரும்புகிறவராக இருக்கிறாருங்க. சில இடங்களில் மௌனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். மௌனம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய ஒரு ஆயுதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எதிலெல்லாம் மௌனமாக இருக்க வேண்டும் என்று தெரியுமா? தீமைக்கு முன்பதாக மௌனமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தீமைக்கு முன்பதாக மௌனமாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இரண்டாவதாக நம்ம மேல வீண் பழி சுமத்தப்பட்டு காயப்படுத்தப்படுவோம் பாருங்களேன். அப்பொழுது நான் மௌனமாக இருக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக தேவ திட்டம் நிறைவேற மௌனமாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சில விஷயங்கள் நம்மை தாக்குவதை பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் எமோஷன்ல என்ன செஞ்சிடும் அப்படின்னா, நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி விடுவோம், நம்முடைய அறியாமையை வெளிப்படுத்தி விடுவோம், நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி விடுவோம். கடைசியில் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் நடைபெறாதபடிக்கு தடை உண்டாவதை பார்க்க முடிகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சில நேரங்களில் கற்பனை பண்ணி கூட பேசி தடையை உண்டாக்கிறோம். மௌனமாக இருக்காமல் கற்பனையில் சில விஷயத்தை நிறைய குடும்பத்தில் பாருங்களேன், இந்த கற்பனையினாலேயே பிரச்சனை வருதுங்க. ஒரு கணவர் வெளியே போறார் அப்படின்னா மனைவி கற்பனை பண்ணுவாங்க, எங்க போறாரு, ஏது போறாரு தெரியல, போய் சொல்றாரு, அவங்க அம்மா வீட்டுக்கு போறாரா இல்லை வேற எங்கேயும் போறாரா, அவங்க அம்மாவுக்கு காசு கொடுக்குறாரா, அவங்க அக்கா தங்கச்சி காசு கொடுக்குறாரா, இப்படியே மண்டைக்குள்ள குழம்பி 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 பாருங்களேன். கற்பனை உலகத்தில் அவங்க போய் வீட்டுக்குள் கணவர் திரும்பி வருகிற பொழுது குழப்பங்கள் உண்டாகிறது, பிரச்சனைகள் உண்டாகிறது. அதே போல் மனைவியை குறித்து சில கற்பனைகளோடு, அதை கற்பனை என்பது என்ன தெரியுமா? ஏதோ தவறான காரியங்கள் சிந்தித்து ஒரு மனைவி உங்க வீட்டுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாளோ, அங்கதான் எல்லாம் பண்றாள் என்றெல்லாம் சொல்லி பல அந்த குழப்பம் இருக்கு பாருங்களேன். பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களில் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், அதை கற்பனை உலகத்துக்கு கொண்டு வந்து, அதை சந்தேகங்களை கொண்டு வந்து, அவிசுவாசத்தை கொண்டு வந்து குடும்பத்தில் கலவரங்கள் உண்டாவதை பார்க்க முடிகிறது. மௌனமாய் இராவிட்டால் தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டத்தை காண முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை பரிதவிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தைங்க. நான் சொன்ன 3 காரியத்தில் நீங்கள் மௌனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒன்று, தீமை நடக்கின்ற பொழுது மௌனமாக இருங்கள். அந்த இடத்திலே போய் நீங்கள் மாட்டிக்கொண்டு தேவையில்லாமல் நீங்கள் சிக்கலுக்குள் விழுந்து விடக்கூடாது. இரண்டாவதாக ஒரு காரியம் சொல்லப்பட்டதில் சொன்னேன் அப்படித்தானே, உங்களை யாராவது வீண் பழி சுமத்தினால், உங்களுக்கு எதிராக யாராவது போராடினால் அந்த இடத்துல நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, தேவ திட்டத்தை, இங்கு இந்த எலியேசருடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறது. தேவன் நமக்கு வாய்க்க பண்ணினாரோ, தேவன் தான் நமக்கு வாய்க்க பண்ணினாரோ என்று காணும்படியாக அந்த மனுஷன் ஆச்சரியத்தோடு மௌனமாய் இருந்தார். ஆச்சரியத்தோடு மௌனமாய் இருந்தார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நீங்க மௌனம் ஆயிட்டீங்கன்னா ஆச்சரியத்தோடு கூட அற்புதங்கள் நடப்பதை காண்பீர்கள். ஆச்சரியமுள்ள அற்புதம் நடக்கும். குழப்பங்கள் தீரும், முறுமுறுப்புகள் தீரும்.
எப்போ ஒரு மனுஷனுக்குள் குழப்பங்களும் முறுமுறுப்பும் வெளியேறும் என்றால் அவன் மௌனமாய் காரியத்தை யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது. எந்த காரியமா இருக்கட்டும், நான் அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை, அப்படியே சஞ்சலத்தோடு தவிப்போடு கூட முறுமுறுப்போடு கூட எரிச்சலோடு கூட நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு தேவையான ஒரு பொருள் இருக்கு பாருங்களேன், அதை மணிக்கணக்காக தேடிக்கொண்டிருப்போம். அது நம்முடைய கையில் தான் இருக்கும், நம்முடைய பையில தான் இருக்கும், நமக்கு முன்பதாகத்தான் இருக்கும். வைத்த இடத்தை மறந்து போவோம். தேடி 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 நம்முடைய இருதயம் எல்லாம் பலவீனப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். மௌனமா கொஞ்சம் இருந்து அப்படி நம்மளை அமைதிப்படுத்தி கொண்டு ஒரு காரியத்தை சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளிச்சத்தை காண்பீர்கள். வெளிச்சத்தை காண்பீர்கள். எதையுமே அவசரப்பட்டு பேசி முடிவெடுத்து ஒரு ஆளை பேச விடாம, ஒரு ஆள்கிட்ட என்ன வருதுன்னு தெரியாமையே நம்ம வாயை திறந்து வாங்கி கட்டி, நல்ல கவனிங்களை, வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இழந்திருந்தோம். தேவையில்லாத வார்த்தைகளை அநேக இடத்துல பேசி ஆசீர்வாதங்களை இழந்திருந்தோம். ஒரு காரியத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருப்பார், அந்த காரியம் நடப்பதற்கு முன்பதாகவே நம்ம அநேகரை சொல்லி 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 அந்த காரியம் அநேகரால் தடைபட்டு விடும். ஐயோ, ஏன் தடைப்பட்டுச்சு? நம்ம வாயினால தான். அமைதியா இராமல், மௌனமா இராமல் பேசுறதுனால தடைபட்டு விட்டது. எனக்கு அருமையானவர்களே, மௌனமாய் இருக்க பழகிக்கொள்ள தேவன் நமக்கு அற்புதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். புத்திமான் என்ன செய்வானா? பிரச்சனை வரக்கூடிய நாட்களில் ரொம்ப மௌனமாய் இருப்பான். ரொம்ப மௌனமாய் இருப்பான், பதிலே பேச மாட்டான். வேதம் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அழகாய் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருக்கிறேன், ஓ பூமியிலும் நான் உயர்ந்திருக்கிறேன். நான் உயர்ந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் காணும்படியாய் மௌனமாய் இருங்கப்பா. நான் ஆச்சரியமுள்ள தேவன் என்பதை காணும்படியாய் மௌனமாய் நீங்கள் இருங்கள். உங்கள் பாதைகளில் அற்புதங்கள் நடக்கும். ஏனென்றால் நானே பூமியினுடைய தேவனாய் இருக்கிறபடியினாலே, பூமியில் நானே உயர்ந்திருக்கிறபடியினாலே மௌனமாய் இரு. அதை கவனி. அற்புதம் ஆச்சரியமாய் உனக்கு உண்டாகும். இயேசப்பா சொல்றாங்க, நான் உயர்ந்திருக்கிறேன். இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு அழகா இருந்துச்சுங்க. ஏன்னா மௌனம் பல ஆசீர்வாதங்களின் வெளிப்பாடு. மௌனம் தேவ திட்டங்களை அனுபவிப்பதனுடைய வெளிப்பாடு. தாவீது சொல்றாரு, நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன். பிரச்சனை வந்துச்சு, பாடுகள் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, துக்கம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. எல்லாரும் எதிராய் மாறினார்கள். ஆனால் நல்லதை கூட பேச முடியாமல் அமர்ந்திருந்தேன். சில நேரங்களில் நீங்கள் நியாயத்தை கூட பேச முடியாது, பரவாயில்லை. நியாயத்தை எடுத்து சொல்ல முடியாது, பரவாயில்லை. கூட்டம் கூடி உங்களை நியாயம் தீர்ப்பார்கள். உங்கள் நியாயத்தை சொல்லுவதற்கு உங்களுக்கு டைம் இருக்காது. யார் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நீங்க அந்த இடத்துல வேதனைப்படாதீங்க, மௌனமாயிருங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, மௌனமாயிருங்கள். கத்து செய்கின்ற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆச்சரியமான காரியங்கள் உண்டா. மோசே சொல்றதல்லவா, அமைதியா இருங்கப்பா, நின்று கொண்டு கவனித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எனக்கு கருமன தேவ பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்கள் நடக்கணும். நீங்கள் பெண் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. மௌனமாய் 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 அமர்ந்திருந்து தேவன் கொடுக்கின்றது ஆசீர்வாதங்களை கொண்டாடும்படியாக நீங்கள் ரசித்து ருசித்து கொண்டிருங்கள். இதைத்தான் எலியேசர் பார்த்தார், ஆச்சரியமாய் பார்க்கிறார். நாம் நினைத்த காரியமெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? மனதில் தேவனோடு பேசின காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவோ? மௌனமாய். அழகான வார்த்தைங்க. நான் நீ சொல்றேன், நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் மௌனமாய் ருசித்து கொண்டிருப்போம், ரசித்து கொண்டிருப்போம். கர்த்தர் செய்கிற ஆச்சரியமான காரியங்களை காணும்படியாய் கவலைப்படாதீங்க, அது நடக்கும். தேவன் நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கண்களை மூடுவோமா? பிதாவே, எங்கள் பிள்ளைகளை கரத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஒப்புக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. தேவ சமாதானம் சந்தோஷம் பிள்ளைகளோடு கூட உண்டாய் இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் மௌனமாய் இருந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை ஆச்சரியமாய் பார்க்க முடியாய் எங்களுக்கு கிருபை தருவீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதங்களை நாங்கள் காணும்படியான ஒரு கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.